देखो खुदा ने एक जहां को झुका दिया, गुमनाम पाके शोहराए आलम बना दिया। 1900ஆம் ஆண்டில் சிகாகோவின் வடக்கே அமைந்துள்ள இந்த சியோன் நகரம் நிறுவப்பட்ட போது அதன் நிறுவனர் சியோன் இஸ்லாம் முழுவதையும் அழித்துவிடும் என்று கூறினார். அல்லாஹு அக்பர். நூறாண்டுகளுக்குப் பிறகு இந்த நகரத்தின் மையப்பகுதியிலேயே இஸ்லாம் வீற்றிருக்கிறது. அக்பர். செப்டம்பர் 26, 2022 திங்கட்கிழமை மாலை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளால் ஹசத் 5வது கலைபத்துல் மசீஹ அயதுகுல்லாஹு தாலா பினசிகில் அசீஸ் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணத்திற்காக சிகாகோ விமான நிலையத்தை வந்தடைந்தார்கள். ஹசத் கலைபத்துல் மசீஹ அவர்களின் இந்த வரலாற்றுச் சிறப்பு மிக்க பயணம் கோவிட் தொற்றுக்குப் பிறகு இதுவே முதல் முறையாகும். விமான நிலையத்திலிருந்து ஹுசூரின் பயணக்குழு சியோனுக்குப் புறப்பட்ட போது 1000க்கும் மேற்பட்ட அகமதி முஸ்லிம்கள் பத்தே அசீம் பள்ளிவாயிலில் கூடி ஹுசூரின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். ஹுசூர் பின்னர் மக்ரிபு மற்றும் இஷா தொழுகையை நடத்தினார்கள். சியோனின் மத்தியில் இருந்து ஒளிரும் கலங்கரை விளக்கமாகச் செயல்படும் பத்தே அசீம் பள்ளி ஹசத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 5வது ஆத்மீக பிரதிநிதியான ஹசத் கலைபத்துல் மசீஹ அவர்களின் கரங்களால் திறந்து வைக்கப்பட இருந்தது. அலெக்சாண்டர் தோபியின் இஸ்லாம் மீதான பகைமையும் அதன் புனித நிறுவனர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான தூஷணமுமே புனித நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியரை கிளர்ந்தெழச் செய்தது. இஸ்லாத்தின் பாதுகாப்பிற்காக உடனடியாக எழுந்த அன்னார் தோபியை நிறுத்துமாறு எச்சரித்தார்கள். ஆனால் அவர் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கட்டளையின் கீழ் வாக்களிக்கப்பட்ட மசீஹ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முபாஹிலா, அதாவது அவர்கள் இருவரில் யார் பொய்யராக இருந்தாலும் மற்றவரின் வாழ்நாளில் அழிய வேண்டும் என்னும் பிரார்த்தனை போட்டிக்கு வருமாறு தோபிக்கு சவால் விடுத்தார்கள். தீர்க்கதரிசனம் கூறப்பட்டதைப் போலவே வாக்களிக்கப்பட்ட மசீஹ அலைஹிஸ்ஸலாமை விட 12 வயது இளையவராகவும் அவரது செல்வாக்கின் உச்சத்திலும் இருந்த தோபி வாக்களிக்கப்பட்ட மசீஹ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்நாளிலேயே திடீரென பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு 1907 காலமானார். அவரது மரணம் ஒரு தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றியது. இதனை இறை வழிகாட்டுதலின் கீழ் வாக்களிக்கப்பட்ட மசீஹ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்துகே அசீம் ஒரு பெரிய வெற்றி என்று அறிவித்தார்கள். இது இந்தியாவில் வசிப்பவர்களால் மட்டுமின்றி மேற்கத்திய உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் காணப்பட்டது. மேலும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் ஆகிய அசத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ மற்றும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. ஹுசூர் அவர்கள் பேர்பலகையை திறந்து வைத்தபோது அங்கு கூடியிருந்த அனைவரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின்
மகத்துவத்தின் முழக்கங்களை எழுப்பினர். दुआ कर लें, दुआ कर लें। ஆமீன். பெயர் பலகையை திறந்து வைப்பதற்கு முன் உசூர் பள்ளியில் நடந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்பு பற்றிய ஒரு கண்காட்சியை பார்வையிட்டார்கள். அதில் முபாஹிலா சவாலின் அனைத்து நிகழ்வுகளையும் வெளியிட்ட பல பத்திரிகை வெளியீடுகளும் இருந்தன. क्या हाल है? क्या दिखाना है आपने? जरूर ये नुमाइश हमने लगाई है, हमें बड़ी खुशखबरी आप तशरीफ लाए हैं। ये फर्स्ट एडिशन उर्दू में रिव्यू रिलीजन जो अज़म इस्माद ने खत लिखा था कि डोई ने ये सिटी बनाई है और बहुत 40 मील की प्लान बनाई थी दिसंबर 31, 1899। फिर डोई ने एक मूवमेंट शुरू की है 100,000 लोगों का। उसका नेट वर्थ वाज $800 million इन टुडेज वैल्यू। हज़रत जो फतेह अजीम का नाम 160 अखबारों ने दिया, अखबारों ने यूएस पेपर्स ने सब तो नाम डाले हुए हैं। सबके 160 हैं वर्ल्ड वाइड। जी इसमें यह है कि जितने क्लिपिंग्स हैं उसको हमने कैटेगराइज किया है बाय कंट्रीज, तो हुजूर आप इसको लॉन्च। जी जी ये हुजूर ये है नोम नगेट, अलास्का का उस जमाने का अखबार। जी क्रीट चैलेंजेस क्रीट। जी इसको हमने मैग्नीफाई कितना किया है? ये हुजूर ये खास इजाज़त मिली है। अंदाज हमने किया है। बॉस्टन पब्लिक लाइब्रेरी को कांटेक्ट किया है, तो उन्होंने इजाज़त ली है कि ओरिजिनल उनके पास था, तो उन्होंने बाकायदा सर्टिफिकेशन भेजा है। तो ये ओरिजिनल क्लिपिंग है। उन्होंने कहा कि ये एग्जैक्टली एज इट अपीयर्ड इन द न्यूज़पेपर ये कायम है। तो उन्होंने कहा कि दिस इज़ द ऑथेंटिक सर्टिफाइड कॉपी। यहाँ पे जो है ये तस्वीर है 1894 जो क्लिप्स देखी गई। लोग कहते हैं कि नहीं हुआ है, दिस इज विजुअल प्रूफ कि ये ये हुआ है। 1894 का ओरिजिनल एडिशन है। और ये ऐसे जी Eclipse। 1895 में हुआ है 1895 में वेस्टर्न हेमिस्फीयर। वेस्टर्न हेमिस्फीयर जी 94 में इंडिया में जी जी 95 में यहाँ हुआ था। जी। हाँ। तो ये इसमें कॉमिक्स का भी जिक्र है। सैन फ्रांसिस्को का ओरिजिनल एडिशन मिले हैं। ये ओरिजिनल न्यूयॉर्क टाइम्स की आर्टिकल मिली है उस जमाने के। ये रेयर कलेक्टर आइटम्स हमने जमा किए हैं और सारे जो ये विक्ट्री का है, ये फतेह अजीम, ये तो रेयर चीज़ है। टाइम मैगजीन जो है उसका जो ओरिजिनल नाम था वो लिटरेरी डाइजेस्ट है। ये ओरिजिनल फर्स्ट एडिशन मिली है पेपर। और ये हज़रत मसीह इस्लाम की फ़ोटो उन्होंने उस वक्त खींची। हमने कलेक्टर से नहीं है, लाइब्रेरी से नहीं मिले। नहीं लाइब्रेरी से भी नहीं मिले, कलेक्टर से मिले। ये 115 साल पुराना अखबार है। ஹுசூர் பள்ளிவாயிலில் கட்டப்படவுள்ள மினாராவுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். மேலும் பள்ளி வளாகம் முழுவதும் ஆய்வு செய்தார்கள். பள்ளி வளாகம் 13,000 சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது. மேலும் பிரதான தொழுகை குளத்தில் 150 வழிபாட்டாளர்கள் வரை தொழ முடியும். முழு கட்டிடத்திலும் 600 பேர் வரை தங்கலாம். हजरत अमीरुल मोमिनीन हजरत खलीफतुल मसीह खामिस इन्नी माका लोगों की इस तरफ को जरा भी नजर न थी मेरे वजूद की भी किसी को खबर न थी. சியோன் நகரம் தோபியையும் அவரது வாதங்களையும் மறந்திருக்கலாம். ஆனால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மையின் அடையாளம் இப்போது பத்தே அசீம் பள்ளியை நிறுவியதனால் அழியாத ஒன்றாகிவிட்டது. வெள்ளிக்கிழமை குத்பாவுடன் அசத் 5வது கலையுப்பத்துல் மசீஹ அய்யதுல்லாஹு தாலா பின் அசிஹில் அசீஸ் அவர்களால் பள்ளி அருளுக்குரியதாக திறக்கப்பட்டது. आज आप यहाँ ज़ायन की मस्जिद के इफ्तिताह के लिए जमा हैं। अल्लाह ताला ने जमात अहमदिया अमरीका को तौफीक दी कि उस मस्जिद की तामीर करे और उस शहर में करे
जो जमात की तारीख़ में एक ख़ास अहमियत रखता है। 2 दिन पहले एक जर्नलिस्ट ने मुझसे सवाल किया कि मस्जिद यहाँ के लिए इतनी अहम क्यों है, मसाजिद तो हमारे लिए हर अहम होती है। मैंने उसे यही कहा था, तमाम मसाजिद ही हमारे लिए अहम हैं। तो ख्याल था कि सिर्फ इस मस्जिद के लिए ख़ास तौर पर मैं यहाँ आया हूँ। मैंने कहा पहले भी मैं जाता रहता था मसाजिद के इफ्तिताह के लिए। तो बहरहाल उसको मैंने कहा कि इस मस्जिद की अहमियत भी है एक, और वो ये है कि इस शहर में तमीर हुई है ये मस्जिद जो एक मुखालिफ इस्लाम का आबाद किया हुआ शहर है। और जिन लोगों को तारीख़ से दिलचस्पी है वो इस तारीख़ के जानने की कोशिश करेंगे और इस तारीख़ के बताने के लिए, क्योंकि जमात के अलावा तो कोई इस शहर की तारीख़ को नहीं जानता, ना डोवी को जानता है, एक नुमाइश का एहतमाम भी जमात ने किया हुआ है जिससे इस तारीख़ पर रोशनी पड़ती है। जो जमात के नज़दीक इस शहर की अहमियत है और जिनको दिलचस्पी है वो इस नुमाइश से कुछ हद तक फ़ायदा भी उठा सकते हैं। शायद वो इस बारे में आर्टिकल भी लिखेगी कल। बहरहाल जैसा कि मैंने कहा, इस शहर की तारीख़ी अहमियत और एक नाम नहाद दावेदार और उसका हज़रत मसीह मौद अलैहिस्सलाम के ख़िलाफ़ गलत ज़ुबान इस्तेमाल करना और फिर उसका ख़ात्मा होना और इस शहर में जमात का कायम होना अल्लाह ताला का शुक्र अदा करने वाला हर अहमदी को बनाता है और बनाना चाहिए।